வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே நண்பா, ஆக்சுவலாக இதுதான் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ நம்ம சேனலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீஸ்டி பாய்க்கு நம்ம கிராஷ்கார்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட்டு, அப்கிரேடு, மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பேச போகிறோம். என்னென்னா, இது எவ்வளோ கேஜி ஆக்சுவலாக, அண்ட் இது போடுறதுனால என்ன நன்மை அண்ட் என்ன தீமை, 2 ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி 300 கிலோமீட்டர்ஸ் இது போட்டுட்டு இப்போ ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து சப்போஸ் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ மேக்ஸிமம் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால், நான் இந்த கிராஷ்கார்டு வந்து எதுக்கு போட்டேன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பீஸ்டி பாய் பைக் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இது பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ வந்து இதுவாகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய விட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக இதுவாகிட்ருக்கும். அண்ட் இன்னொன்று, இது பில்டின் ரெண்டனும் இது கிராஷ்கார்டு வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டது. இங்கே இன்னொன்று பாருங்கள், இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் ஃபேட் ஆகுது அண்ட் இதுவாகுது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசனு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசிசி பைக்குக்கு கிராஷ்கார்டு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் ஏன் பார்த்தீங்கன்னா, கிராஷ்கார்டு வந்து இவ்வளோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் விழுந்த உடனே வந்து உடையிற மாரி கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிஸ் ஃப்ரேமில் தான் இந்த கிராஷ்கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதனுடைய சென்டர் பாடியிலேயே. ஸோ அந்த ரீசன்னால் தான் பைக் விழுந்த உடனே இது உடையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீழ்ந்த உடனே உடையுதுன்னா ஓகே தான், பட் இது சும்மா வீழ்ந்தால் கூட உடையுதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த போல்ட்டு எல்லாமே போயிடுச்சு அப்போது. ஸோ அந்த ரீசன்னால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கஸ்டம் கிராஷ்கார்டு வந்து போட்டது. ஸோ இந்த கஸ்டம் கிராஷ்கார்டு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே நண்பா, ஸோ இந்த கிராஷ்கார்டு பற்றி இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரைஸு நான் எங்கே வாங்கினேன்னு வந்து தெரியணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த கிராஷ்கார்டு போட்டுட்டு 300 கிலோமீட்டர் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். சோஃபார் நல்லாவே இருக்குது, அதனால தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த கிராஷ்கார்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 kg. ஸோ ஈச் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து 8 kg, இது ஒரு 8 kg, அந்தாண்ட ஒரு 8 kg. ஸோ டோட்டலாக 16 kg வந்து கிராஷ்கார்டு வெயிட்டே ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, நான் அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய நல்லது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்லைடரு, இங்கே ஒரு ஸ்லைடரு. நீங்கள் கேட்கலாம், இங்கே ஏன் ஸ்லைடர் கொடுக்கலன்னு. இங்கே போய் யாருன்னா ஸ்லைடர் கொடுப்பாங்களா? ஆக்சுவலாக 2 வந்து மோர் தென் எனஃப். அந்த ரீசன்னால் தான் வந்து 2ஓடு நிறுத்திட்டாங்க. ஸோ 2 தான் கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சப்போஸ் கீழே பைக்கு வீழ்ந்துச்சுன்னா கூட இந்த பைக்கில் இருக்கிற எந்த பாடியுமே வந்து டச் ஆகாது. ஏன்னா இது 2மே வந்து இம்பேக்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ அது ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, என்ஜினுக்கு எங்கெங்க ப்ரொடெக்ஷனு? இது கிராஷ்கார்டு வந்து மெயினாக வந்து என்ஜினுக்கு தான் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அது எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ என்ஜினுக்கும் வந்து இந்த 2 ஸ்லைடருமே பார்த்தீங்கன்னா என்ஜினையும் ப்ரொடெக்ட் பண்ணிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வளைச்சி விட்டுருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து எதுவுமே ஆகாது வண்டி சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா கூட. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஷ் பிளேட் இருக்குல்ல, ஸோ அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது ஹிட்டாச்சுன்னா கூட. ஸோ அது ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயம் இந்த கிராஷ்கார்டில். அண்ட் மோல்டிங் பற்றி வந்து நான் இப்போ சொல்கிறேன். மோல்டிங் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் மோல்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ 3 பாயிண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் இதுலேயே இருக்கும், ட்ரில்லிஸ் ஃப்ரேம்லேயே இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டின் இது கிராஷ்கார்டு வந்து இங்கே தான் இருந்திருக்கும். ஸோ இது 3 இடத்த வந்து இன்னும் இருக்காங்க. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா 3 இடத்த இது வந்து 3-வே இதுவாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விழுந்துச்சுன்னா கூட அந்த இம்பேக்டை வந்து எல்லா இடத்தையும் வந்து பரவலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் வந்து வண்டிக்கு இம்பேக்ட் எதுவும் ஆகாது, ப்ளஸ் இந்த ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது. ஸோ அந்த ரீசனால் தான் வந்து இப்படி நல்லா கண்டிப்பாக நல்லாவே மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பார்க்கலாம்.
ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரொம்ப பிசுறுலாம் இருக்காது. பிகாஸ் இவங்க வந்து சிஎன்சி மிஷின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பெண்டெலாம் வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம்னா தேர் இஸ் அ நோ வே இப்படி வந்து கண்டிப்பாக வரத்துக்கான வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இது வந்து ஃபினிஷிங் வைஸும் சரி, இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்லா பெயிண்டிங்கும் வந்து சேம் ரெப்ளிகா இந்த பெயிண்ட் கலரே தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த கிராஷ்கார்ட் வந்து 2 வகையாக இருக்குது. வேணா நீங்கள் சப்போஸ் இது 2 வேரியண்ட்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அது வந்து அந்த ஒயிட் கலர் வேரியண்ட் இருக்குல்ல 390 BS6க்கு. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஷ்கார்ட் வந்து ஒர்த்து தான். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வாங்குறதுக்கு முன்னாடி சேம் 390 BS6 தான் ஒருத்தர் வச்சுருந்துருக்காரு. 90 கிலோமீட்டர் வந்து மைசூர் ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பட் பைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. பிகாஸ் அவங்க வந்து இந்த கிராஷ்கார்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதை பிலீவ் பண்ணி தான் வாங்கினேன். ப்ளஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆல்ரெடி இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதுதான் சஜஸ்ட் பண்ணார். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 16 kg வந்து நீங்கள் இந்த பைக் மேலே திரும்பி வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ 16 kg ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ மைலேஜ் ட்ராப். கண்டிப்பாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மைலேஜ் அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா இதை போடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் வேணும்னா கண்டிப்பாக போடுங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட வாங்க சொல்லும் போது கேட்டேன், அந்த இது டிசைன் பண்ணவர். அவர் என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் நம்ம கிராஷ் ஆகிட்டு இப்படி கீழே இப்படி வீழ்ந்தோம்னா கூட கால் வந்து எதுவும் வந்து இது உள்ள அப்படியே கால் வந்து உள்ளே மாட்டினாலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து தடுத்துரும். உங்கள் கால் வந்து கண்டிப்பாக கீழே மாட்டாது. வண்டி வந்து சுற்றுமே கோசரம். பட் இது வந்து உங்கள் கால் மேலேயோ இல்லைனா கையோ எதுவுமே வந்து அடிபடாது மேக்ஸிமம். ஸோ ஓரளவுக்கு இல்லை, மொத்தமாகவே வந்து இது இம்பேக்ட் எடுத்துக்கும். இதில் நிறைகள் குறைகள் எல்லாமே இது இவ்வளோ தான் மேக்ஸிமம் சொல்ல போனால். இது நான் எங்கே வாங்கினேன்னா ஹைப்பர் ரைடர்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரிபா ரோடுன்னு நினைக்கிறேன் பெங்களூரில். ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இது ஸ்பான்சர்டு எதுவுமே இல்லை. ஸோ அவங்ககிட்டயே நானும் எதுவும் கேட்கல. ஜஸ்ட்டு போனேன். நார்மல் ப்ரைஸ் தான், 1950 ருபீஸு. அவங்களே வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து அவங்களே பண்ணாங்க. அண்ட் அங்கே டைரெக்டாக போனதுனால அவங்களே பண்ணாங்க. சப்போஸ் ஆன்லைன்லேயும் இருக்க வேணால் நீங்கள் வாங்குங்க. அண்ட் வேறு என்ன இதில் சொல்கிறதுக்கு, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோஃபார் நான் வந்து 400 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஓட்டிட்டேன். நீங்கள் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, எதுனா ரேட்டில் நாய்ஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க வித் அந்த லெதர் வாஷரோடு வந்து போட்டு எல்லாமே பண்ணதுனால சவுண்டு எதுவுமே வரல டோட்டலாக. பட் சப்போஸ் நீங்கள் கால் இது மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட்டாக நீங்கள் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இது வந்து ஃப்ரேமில் இருக்குது. நீங்கள் ஃப்ரேமில் நார்மலாக கை வச்சாலும் ஓட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும். ஸோ அது மட்டும்தான் இருக்குது. மற்ற பிரகாரம் வந்து நாய்ஸ் வந்து டோட்டலாக எதுவுமே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இட் இஸ் டூ குட்னு சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிராஷ்கார்டு வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கங்க. அண்ட் நாங்களும் வந்து ஒரு பிளான் இருக்கோம், நாங்களே கஸ்டம் மேட் வந்து பண்ணலான்னு இருக்கோம். இங்கே ஆல்ரெடி வந்து ஐடியா எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மேபி நாங்கள் சப்போஸ் ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் விற்க ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ காஸ்ட் வந்து கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். ஸோ 3950 இருந்துச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கம்மியாக கண்டிப்பாக ட்ரை பண்ண இது பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஒரு நல்ல லேத்து எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். சரி பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் சப்போஸ் வேணா வாங்க, இல்லை எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா 390 ஓனர்ஸ் கண்டிப்பாக பைக் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வில் see you in next video. Until then, bye from Shakti.